மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவமன்னாவாக ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பை சிறைச்சாலையிலே அடைத்திருந்தாலும், அவன் அடைக்கப்பட்டிருந்தாலும், சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட வேண்டிய ஒரு வேளை வந்த போது, ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் அவன் உயர்த்தப்பட வேண்டிய வேளையிலே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்து, வேறு யாருமே அதற்குரிய விளக்கம் கொடுக்காமல் இருந்த போது, சிறைச்சாலையில் இருந்து இவன் கொண்டு வரப்பட்டு அந்த சொப்பனத்திற்கு இவன் விளக்கம் சொன்னது நிமித்தமாக, இப்படி ஒரு பஞ்சம் வர போகிறது, அந்த பஞ்சத்திலிருந்து நீங்கள் தப்புவதற்கு நீங்கள் ஒரு அதிகாரியை நியமித்து இன்னபடி அதை செய்யுங்கள் என்று சொன்ன போது, இவனுக்குள்ளே மெய்யாகவே தேவனுடைய ஆவி இருக்கிறது என்கிறதை பார்வோன் கண்டுகொண்டான். தேவ ஆவியை பெற்ற வேறொருவன் இவனைப் போல உண்டோ என்று சொல்லி ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தவனாக அவன் சொல்லுகிறான், சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் உனக்கு மேலாக இருப்பேன், மற்றபடி இந்த தேசத்திற்கு நான் உன்னை அதிபதியாக நியமிக்கிறேன் என்று சொல்லி அதிபதியாக அவன் நியமித்தான், உயர்த்தினான். அவனை கேட்கிற தேவச்சனமே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஏற்ற காலம் வந்தது நிமித்தமாக அந்த நேரத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். பாருங்கள், சின்னவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் அமர பண்ணுகிறவர், உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். என்னை கேட்கிற தேவச்சனமே, உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்களையும் உயர்த்துவா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஆமென்.